எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். அடல்ட்ஸுக்கு மினிமம் 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். கிட்ஸுக்கு பிறந்து பேர் வச்சிருந்தாலே ஓகே. பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நம்ம அவங்கள 30 டேஸுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிட்ஸை ஆட் பண்றது நியூபார்னை ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா கம்பெனி மாறுபடும். அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு பாலிசியில அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட்டு 3 கிட்ஸு. அது மாதிரி கிட்ஸை டிபெண்டா எந்த ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்பெனி மாறுபடும். ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா 24 வயசு வரைக்கும் கிட்ஸை டிபெண்டா அலோவ் பண்றாங்க. ஐசிஐசிஐல பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்றாங்க டிபெண்டா வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதை பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, ஹைப்பர் டென்ஷன், சுகர், அதாவது ஹார்ட்ல ஏதாவது நமக்கு முதலே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டென்ட் வச்சிருந்தா இதெல்லாம் நம்ம முதல்லயே அவங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி பிஎம்ஐயும் 25க்குள்ள இருக்கணும். சில கம்பெனி 27 வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல இருந்தாலும் நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம சொல்லணும். நம்ம பிஎம்ஐ எச்சா இருக்கிறத சொல்லணும். அதை வச்சுதான் கம்பெனியை அலோவ் பண்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனியை அந்த ஓவர் வெயிட்னால வரக்கூடிய டிசீஸுக்கெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருவோம். அதுக்கு நமக்கு என்னைக்குமே கிடைக்காது, நம்ம கிளைம் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் லிமிட் மினிமம் 2 lakhsலேருந்து கவரேஜ் ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் இப்போதெல்லாம் லிமிட்டே இல்லை. முதல்ல 1 கோடி வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ல 2 crore வரைக்கும் தர்றாங்க. இதுல ஐசிஐசிஐல பார்த்தீங்கன்னா அவங்க கவரேஜே இல்லை, அன்லிமிட்டெடும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஐசிஐசிஐல எலிவேட்னு ஒரு ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லை. நம்ம அன்லிமிட்டட்னு சொல்லி கூட கவரேஜ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் இன்பில்ட் ரைடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த ஸ்டார் ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா பெருசாக இன்பில்ட் கவர்ல மொத்தமாக அவங்க கொடுத்துட்றாங்க பேக்கேஜா. பட் சில கம்பெனிகள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இன்பில்ட் வைக்கிறான். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிளைம் வாங்கிக்கலாம். கூட ஒரு 1000, 2000, 3000 வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கிளைம் வாங்கிக்கலாம். இதெல்லாமே ரைடர்ஸா கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவுஸு, டிஸ்போசபிள் சிரிஞ்சு இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள்ஸ் அதுக்கு சில கம்பெனிஸ் கொடுக்க மாட்டான். அதை ரைடர்ஸா நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா தான் அந்த இதுல கிளைம் கிடைக்கும். இப்போ டெல்லியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கிளவுஸ் மட்டும் 1000 கணக்குல 2 நாள்ல யூஸ் பண்ணதா போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பாலிசி எடுக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த இதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நம்ம சொல்றோங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிஎம்ஐக்காக கூட ரிஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சது அதுக்காக பண்ணலாம். ஏஜ் கேட்டகரி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ரிஜெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ அவங்க கம்பெனிஸ்க்கு ரிஜெக்ஷன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆமா, என்ன யாரெல்லாம் எடுக்கலாம்னா இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, என்ஆர்ஐஸும் எடுக்கலாம். அவங்க இங்க இந்தியாவுக்கு வர போறாங்க ஒரு 3-4 வருஷத்துல அப்படின்னா, ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாலிசி எடுத்து அப்புறம் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்க இருக்கும் போதே எடுத்துக்கலாம். ஒரு 2 to 4 இயர்ஸ் இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிடும் இங்க வரும்போது. கிளைமும் இங்கே, ஆனா கிளைம் இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கிளைம் கிடைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு. அதே மாதிரி வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 to 4 இயர்ஸ். இப்போ 3 இயர்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல 4 இயர்ஸ் இருந்தது. இப்போ மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே 3 இயர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடல் சம்பந்தமான, அதாவது ஒரு நோய் கூட நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நோய்கள் அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அதுக்கு வெயிட்டிங் பீரியட். குடல்ல இறக்கும்னு சொல்றாங்க, ஹெர்னியா அந்த மாதிரி குடல் சம்பந்தமானது. அப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீ பெயின் இருந்தாலும் நம்மளால அதோட வாழ முடியும். ஸோ அந்த மாதிரியான 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏ, பி, சி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஹைலி பொல்யூட்டட் பெரிய பெரிய மெட்ரோ பாம்பே, டெல்லி, அதெல்லாம் பெங்களூர்
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி. சாரி, பெங்களூர் வராது. டெல்லி அண்டு பாம்பே வந்து ஏ கேட்டகரியில், பெங்களூர் சென்னை அதெல்லாம் பி கேட்டகரியில் வரும். மற்ற இது மற்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சி கேட்டகரியில் வரும். அப்போ ஏ கேட்டகரிக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், பி கேட்டகரிக்கு குறைஞ்சலா இருக்கும், சிக்கு அதை விட குறைச்சலா இருக்கும். அப்புறம் சில கம்பெனி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. அதாவது கேஷ்லெஸ் வாங்கிக்கலாம். அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது கேஷ்லெஸ் வாங்கிக்கலாம். அதே ப்ரிஃபர்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ப்ரிஃபர்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளவு ஒவ்வொரு நோய்க்கு எவ்வளவு அதிகபட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வாங்குவாங்க. அது ப்ரிஃபர்டு. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டோம்னா நமக்கு 100% கவரேஜ் கிடைச்சிரும். இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச்சுக்கும் ஸ்டார் ஹெல்த் கொடுக்கறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் வந்து ரெக்கமெண்ட் பண்ற லெவலை விட கேஎம்சிஹெச்ல சார்ஜ் பண்றது ஜாஸ்தி. இப்பதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ இப்போ எப்படினாலும் இவங்க அலோவ் பண்ற அளவுக்கு தான் நம்ம கிடைக்கும். கேஎம்சிஹெச்ல போய் அட்மிட் ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பேர் பண்ற மாதிரி இருக்கும். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். தேங்க்யூ.